அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு கிரீமும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் குமாரருக்கும் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென். ஆமென். இந்த பகுதியில நம்ம ஒரு காரியம் பார்க்க முடியும். இது எந்த மாதிரி சூழ்நிலையில நடந்ததுன்னா, கர்த்தர் எலியாவை கொண்டு உரைக்கிறார். மழை பெய்யாதுன்னு சொல்றாரு. அதனால மழை பெய்யல 3 வருடத்திற்கு. இப்போ ஆண்டவர் முதல்ல எலியாவை காகத்தை கொண்டு நடத்துறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு அப்பிறகு ஆண்டவர் சொல்றா, இதுக்கு மேல நீ காகத்தை எதிர்பார்க்காத, அது வராது. நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவை உன்னை போஷிப்பாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். இப்போ அந்த இடத்துல போய் ஒரு விதவை, அவள் என்ன பண்றான்னா விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரே ஒரு பையன் தான். எல்லாருக்கும் தெரிந்த கதை தான், ஆனாலும் நான் கொஞ்சம் பேசுறேன். இந்த இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ விறகு பெருக்கி கொண்டு இருக்கிறாள். இப்போ அவளா இருக்குன்னு சொல்லிட்டு எலியா கேக்குறாரு, எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவ ஓகே தண்ணி தானே அப்படின்னு சொல்லி உடனே அவ திரும்பி தண்ணி எடுக்க போகும்போதுல எலியா சொல்றாரு, சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. உடனே அவ உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுறா, என்னிடத்துல கொஞ்சம் மாவு தான் இருக்குது, ஒரு கைப்பிடி அளவு மாவு தான் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் களையத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை, நாங்க அதை நாங்க சாப்பிட்டுட்டு நாங்க சாவலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எலியாட்ட சொல்றாங்க அவங்க. இப்போ எலியா அதற்கு ஒரு பதில் கூறுகிறா, நீ சாப்பிட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நீ சொல்றபடியே செய், தப்பு கிடையாது. ஆனா முதல்ல அதுல ஒரு சிறிய அடைய சுட்டு என்னிடத்தில் கொண்டு வா, அது பெருகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது உனக்கு பஞ்ச காலம் போதே போதுமான அளவு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இதுல ஒரு ரகசியம் மறைந்து இருக்குது. ஆண்டவர் நம்மளோட பேசட்டும். இப்போ நம்ம நிறைய பேருக்குடைய கலக்கம் என்னன்னா, அந்த ஸ்திரீ விதவை சொன்னபடிதான், என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்குது. இதுதான் நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதான். என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்குது. எல்லாம் பாருங்களேன், எனக்கு நேரம் கொஞ்சம் அதிகமா ஜெபிச்சானா எனக்கு கொஞ்சம் தானே இருக்குது. இததான் நம்ம சொல்றது. 2வது பாருங்களேன், நீங்க ஊழியத்துக்கு வர வேண்டியதானே, எனக்கு கொஞ்சம் தானே பரிசுத்தம் இருக்குது, அதனால ஊழியம் செய்ய மாட்டேன். சுவிசேஷம் அறிவிக்க வர வேண்டியதானே, எனக்கு தைரியம் ரொம்ப கொஞ்சம் தானே இருக்குது, எனக்கு தைரியம் இல்ல, ரொம்ப லைட்டா தானே இருக்குது. எல்லா இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்றது கொஞ்சம். இந்த வார்த்தையை நீங்க உங்க இருதயத்துல ஆழமா பதிச்சு கொள்ளுங்க. சிலருடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறப்பாராக. இன்னைக்கு நம்மளுடைய போராட்டம் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலயும் சொல்லிடுறோம், கொஞ்சம் தானே தெரியும். உங்களுக்கு வசனம் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். பைபிளே ஒன்னும் தெரியாது, அதனால வாசிக்க முடியாது, என்னால அதை பிரச்சனை எல்லாம் பண்ண முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியுமா பிரதர்? எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆனா எலியா ஒரு காரியம் சொல்றாரு, அந்த கொஞ்சத்தை நீயே வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிய, அந்த பகுதியில இருந்து ஒண்ணு அவரை சொல்ல வர்றதுதான், கொஞ்சத்தை நீயே வச்சுக்கிட்டனா நீ சொன்னபடி நீ சாப்பிட்டு நீ செத்துருவ.
ஆனா அந்த கொஞ்சத்தை என்கிட்ட நீ கொடுத்து பாரு, அந்த கொஞ்சத்தை அடுத்தவர்களுக்கு பயன்படும்படி கொடுத்து பாரு, அது பெருகும். பஞ்ச காலம் முடியும் வரை அது உனக்கு போதுமான அளவு இருக்கும். ஆவியானவர் சிலரோடு பேசுகிறார். அது நீங்க கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லிட்டு பயன்படுத்தாதபடிக்கு இருப்பீர்களானால் ஆவியானவர் சொல்றார், அந்த கொஞ்சத்தை நீங்க வச்சுட்டு நீங்க செத்து போவீங்க. ஆனா அந்த கொஞ்சத்தை மாத்திரம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு, சுற்றி உள்ள ஜனங்களுக்கு, கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்றார் அது பெருகும், அது பெருகும். இப்ப நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு என்ன இருக்குது? கொஞ்சம் தைரியம் இருக்குதா? அந்த கொஞ்சம் தைரியத்தை வச்சுட்டு நம்ம டீம்ல எல்லாம் நிறைய பேர் இப்படி செஞ்சிருக்கிறாங்க, நானும் செஞ்சிருக்கிறேன். அப்படி ஒரு பிரதர் பின்னாடியே சும்மா கூட நடந்து போறது, கையில கொடுக்க முடியாது, நோ ப்ராப்ளம், ஆனாலும் சரி கூட நடந்து போங்க, அது போதும், நம்ம கொடுக்க வேண்டாம், கூட நடந்து போங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இப்ப நம்ம உங்களுக்கு இருந்த அந்த கொஞ்சம் தைரியத்தை நீங்க பிராக்டிஸ்ல கொண்டு வரீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார் உனக்கு கொஞ்சம் இருக்குது இல்ல, இப்ப நான் பெருக பண்றேன், இப்ப நான் பெருக பண்றேன், அதை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த கொஞ்சம் தைரியத்தை கூட நம்ம பயன்படுத்தாதபடி தூங்கி கொண்டிருந்தோமானால், வீட்டுல இருந்து கொண்டிருந்தோமானால், பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட ஸ்டார்டிங்க்கு பிறகு இப்போ வரை யோசிச்சு பாரு, உன்னை நான் பரிசுத்தமாக்கலையா? நீ கொஞ்சம் ஏதாச்சும் எஃபர்ட் போடலாமே. ஆண்டவர் சொல்றாரு, இதை ஒரு சாக்கா வச்சுதானே நீ ஊழியம் பண்ண மாட்டேங்கிற, இதை ஒரு சாக்கா வச்சுதானே நீ ஜெபிக்க மாட்டேங்கிற, இதை ஒரு சாக்கா வச்சுதானே கூடி ஜெபிக்கிறதுக்கு வர மாட்டேங்கிற. ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சம் பலன் இருக்கும் முச்சிலையோ இல்ல கொஞ்சம் இருக்கும் முச்சிலையோ நீ உபயோகித்துப்பார், நீ அதை செலுத்திப்பார், நான் பெருக பண்ணுகிறேனா இல்லையா என்று ஆவியானவர் சிலரோடு பேசுகிறார். அப்படி கண்களை மூடி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க கொஞ்சத்தை விதைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெருக்கம் வரும். இப்போ ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் 1.5 மணி நேரத்துக்கு மேல என்னால ஜெபிக்க முடியல, 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபிக்க முடியல. ஆண்டவர் சொல்றார், நீ 1 மணி நேரத்தை மாத்திரம் ஒரு நாள் விடாம நீ பண்ணு, நான் ஒரு நாள் அதை பெருக பண்ணுவேன், அதை நான் பெருக பண்ணுவேன். நீங்க செய்யறதை செய்யுங்க. தினமும் ஒரு அதிகாரத்தின் மேல என்னால வாசிக்க முடியல, ஆவியானவர் சொல்றார், தெரியும் உன்னால கொஞ்சம் தான் வாசிக்க முடியும்னு, அந்த கொஞ்சத்துல உண்மையாயிரு, உன்னை அநேகத்திற்குள் கொண்டு போக நான் வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். கொஞ்சத்துல மாத்திரம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நாள் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க வீட்டுல, ஆனா கூடி ஜெபம் நடத்தினா வர்றீங்களா? ஆவியானவர் உங்களோட பேசுவார்ல, ஒரு டீம் உங்களுக்கு கொடுத்தனே, அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இல்லையே, பிறகு எப்படி உனக்கு பட்டணங்களை கொடுக்க முடியும்? ஏதோ உண்மையிலேயே கடினமான ஒர்க் இருக்கிற நாள் வரலன்னா பரவாயில்ல, ஆவியானவர் உங்களோட கேட்பார் அல்லவா, நீ உன் கையில தானே கொடுத்திருக்கிற, நீயே வரலன்னா ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்துல உண்மையாயிரு, உன்னை அநேக பட்டணத்தின் மேல் அதிகாரியா வைப்பு. கொஞ்சத்துல உண்மை இருக்குதா? ஆவியானவர் போராடுகிறார், சிலரோட பேசுகிறார். இது சிலரோட இருதயத்துக்குள்ள அக்கினியை போல இறங்கட்டும். ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க, மாற வேண்டிய பகுதியில மாறுங்க. எதுக்கு ஊழியம்னா உங்க ஹார்ட்ல ஒரு வாஞ்ச வருதா, தெரியுதோ தெரியலையோ, தெரிஞ்ச கொஞ்சம் இருக்குது இல்ல, நான் என் லைஃப் நான் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு வசனம்ல எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது மூணு சாப்டர் தெரியுதுன்னா அந்த 3 சாப்டரையும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து யோசிச்சு பாக்குறேன். 3 சாப்டரையும் வெளியே யார்கிட்டயோ பேசிடுவேன். என் போன் கால்ல பண்ணவங்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்ககிட்ட நான் பைபிளை பத்தி தான் நாங்க மாறி பேசிட்டு இருப்போம். அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியும், என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்தா போதும், கர்த்தர் பெருக பண்ணுவா. நீங்க நிறைய பேருக்கு வசனம் புரியலன்னு சொல்றீங்கல்ல, நீங்க ஒவ்வொருத்தரோட போன் பண்ணி பேசி பாருங்க, வசனத்தை மாத்திரம் பேசுங்க, ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் நீங்க பேசி பாருங்களேன். ஆண்டவருக்கு தெரியும், இவனுக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு தான் கொடுத்தேன், இவனுக்கு இதோ பெருசா தான் சொல்லி கொடுக்கல, வசனத்துல அர்த்தத்தை தான் சொல்லி கொடுத்தேன். இந்த அர்த்தத்தை அவன் வெளியே சொல்லுகிறானே, இவன் உண்மை உள்ளவன், இவனை நான் பெருக பண்ண போகிறேன், இவனுக்கு நிறைய சொல்லி கொடுக்க போகிறேன், புதிய ரகசியங்கள், புதிய காரியங்களை இவனுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அங்க பார்க்கிறோம், அவள் ஒரு கலயத்தில் ஒரு மாவையும் அவ கொஞ்சம் மாவையும் ஒரு கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் வைத்திருந்தாள், அதுல ஒரு அடையை சுட்டு கொடுத்தாள், அதுல அவட்ட இருந்ததை யூஸ் பண்ற, அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மகிட்ட சிலர்கிட்ட சொல்றாரு, நீ நிறைய இருக்கோ கொஞ்சம் இருக்கோ, இருக்கிற கொஞ்சத்தை யூஸ் பண்ணு, உனக்கு ஒரு 5, 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேத தியானிக்கிற கிருபை கொடுத்திருக்கணும், அதை தினமும் யூஸ் பண்றியா? அதான் கொஸ்டின் மார்க். இப்ப அதை யாரும் பண்றது இல்ல.
ஆண்டவர் அததான் ஏங்குறா. நீ உன்னால ரொம்ப நேரம் முடியலன்னு தெரியும், ஆனா கொஞ்ச நேரம் பண்ண முடியும்ல, அதை யூஸ் பண்ணு, அதை யூஸ் பண்ணு. கூடி ஜெபிக்கிறாங்கன்னு தெரியும்ல, அது இந்த டீம்ல இருக்கிறல்ல, நீ கொஞ்சம் உண்மையா வரலாமே, நீ கொஞ்சம் உண்மையா வரலாமே. ஆவியானவர் பேசுறாருன்னா நீங்க ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. நான் சும்மா ஏதோ கதெல்லாம் இல்ல, வசனம் 1000 அர்த்தம் இருக்குது. நீங்க எடுக்க எடுக்க வசனம் ஆழத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் தான், கொஞ்சத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்களேன். நிறைய பேரு நம்ம நினைக்கிறோம் எனக்கு கொஞ்சம் இருக்கு அதனால நான் பயன்படுத்தலைன்னா ஆண்டவர் விட்டுருவாருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கும் தெரியுமா, எனக்கு அதிகமா இருந்தாதான் நான் செஞ்சிருப்பேனே, என்கிட்டதான் ஒண்ணும் கிடையாது, எப்படியா நான் செய்யலன்னா ஆண்டவர் விட்டுருவாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கு 2 தாலந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுக்கப்பட்டது. 5 வைத்திருந்தவன் வேற 5 சம்பாதித்தான், 2 வைத்திருந்தவன் வேறு 2 சம்பாதித்தான், 1 வைத்தவனோ புதைத்து வைத்திருந்தான். ஒருவேளை அவனு நம்மள மாதிரி யோசிச்சிருக்கலாம், எனக்கு கொஞ்சம் தானே கொடுத்திருக்காரு, நான் இதை பயன்படுத்தாம புதைச்சு வச்சா என்ன அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சோம்பலான ஊழியக்காரனேன்னு சொல்றாரு, நீ பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்டாக்கி வைத்திருக்கிற அக்கினிக்கு போன அனுப்பி விட்டதை நம்ம பாக்குறோம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் தானே கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு டீம் கொடுக்கப்படல தெரியுமா? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான்லாம் கதறி இருக்கேன், சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு எனக்கு ஒரு டீம் இருந்தா நல்லா இருக்குமே, என்னால போக முடியாது எனக்கு கதறி இருக்கு. ஆண்டவர் கிருபையா ஏற்படுத்தி கொடுத்தா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க விளக்கரையத்தை எப்படி கொடுக்க போறீங்க? ஒரு ஷேக்கேனியான் சொல்லஸ் எனக்கு இல்ல இல்லன்னு இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு பேச தெரியாதா, கொடுக்க தெரியாதா? நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் போய் நில்லுங்க, களத்துல நில்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய தைரியத்தை பாராட்டுவா, அதை பெருக பண்ணுவா, அதை பெருக பண்ணுவா. கர்த்தர் கிருபையை கொடுப்பா, அதிகமாய் பெருக பண்ணுவா. உங்களுக்கு அந்த கிருபை பெருகும். இப்படி கொஞ்ச நேரம் அப்படி டங்ஸ்ல ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. சிலர் மேல சில கிருபைகள் இறங்கட்டும். நீங்க டங்ஸ்ல பேச பேச ஒப்பு கொடுக்க உங்களுக்குள்ள எது இல்லைன்னு நீங்க சொல்றீங்களோ அது பெருகட்டும், அது பெருகட்டும், அது பெருகட்டும். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், பேதுருவை ஆண்டவர் ஜாத்தின் மேல நடந்து வர்றதை பார்த்த உடனே பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமான நானும் தண்ணி மேல நடந்து வர கட்டளையிடுன்னு. அவர் கட்டளை இட்டாரு. ஆனாலும் அவன் தண்ணீர் மேல நடந்து போறான். கொஞ்ச தூரம், ஆனா காற்றும் கடலும் ரொம்ப வேகமா இருந்த உடனே அவன் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடுறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இப்போ அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது தெரியுமா? அற்ப விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் ஜலத்தின் மேல் நடக்க முடியும். உங்களுக்கு பெரிய விசுவாசம் தேவையில்லை. அற்ப விசுவாசம் உள்ளவனா இருந்தால் போதும், நீங்க ஜலத்தின் மேல் நடக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், உங்க விசுவாசம் ஏதோ ரொம்ப ஆழமா இருக்கணும்னா இல்ல, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும், நீங்க நடக்கலாம். ஆண்டவர் சொன்னார்ல, கடுகு அளவை போன்ற ஒரு விசுவாசம் இருந்தால் போதும், நீங்க மலையை போன்னு சொன்னா கூட அது போயிடும். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகள். இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? அந்த கடுகு அளவு விசுவாசத்தையும் அந்த அற்ப விசுவாசத்தையும் உபயோகிக்க தயங்குவதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, யூஸ் பண்ண ஆரம்பிங்க, யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு பேச தெரியுமா? ஒரு 15 நிமிஷம் வசனம் பேச தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நீங்க தைரியமா பேசுங்க, அதை பேசிட்டே இருங்க. பாக்குற எல்லாத்தையும் பேசுங்க, விடாதுங்க, ஒருத்தரையும் விடாதுங்க. உங்க கண்கள் பிடிக்கிற ஒருவனையும் தப்ப விடக்கூடாது, பேசிட்டே இருக்கணும். வசனம் பேச தெரிஞ்சா பேசிட்டே இருங்க. சுவிசேஷம் அறிவிக்க தெரிஞ்சா சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருங்க. பாட்டு பாட தெரிஞ்சா பாட்டு பாடிட்டே இருங்க. கிருபை பெருகட்டும். யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனா இருந்தால் அநேகத்தின் மேல அதிகாரியை கர்த்தர் வைப்பார் அல்லவா? அந்த கிருபை வரட்டும். கொஞ்சம் இருக்குதுல்ல, அவங்கள மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்ல முடியல. சரி பரவாயில்ல, வசனம் ஒரு வசனத்தை பேச தெரியும்ல. ஆண்டவர் சொல்றான், அதை யார்கிட்டயாவது பேசு, பாக்குற யார்கிட்டயாவது பேசு. ஆவிக்குரிய ரீதியில எப்படி வளர முடியும், எப்படி பெருக முடியும்? ஆண்டவர் சொல்றார், பயன்படுத்த நீங்க பெருகுவீர்கள். சாரி விதவையே, அதை நீ வைத்திருந்தால் செத்து போவாய். ஆனால் நீ கொடுக்கிற மாத்திரத்தில் பிறனுக்கானவைகளை நோக்கும் பொழுது உனக்கு பெருக்கம் வந்துத்தான் ஆகும். அன்னால் டெய்லி அவ தன்னுடைய காரியத்தையே பார்த்து கொண்டு எனக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா ஒரு நாள் அவள் பார்க்கிறாள்,
கர்த்தருக்கும் இல்லை என்று கண்டுபிடித்தார். அந்நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது என்றதை அறிந்து கொண்டு அவள் சொல்றா, எனக்கு உள்ள உமக்கு உள்ள, எனக்கு தார உமக்கு தார என்று சொன்னா. அந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் அவளை கடாட்சித்தார். பின்பு பலது அவள் பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்குது. குடிக்கிற மாத்திரத்தில் பெருக்கம் வந்து தான் தீரும், பெருக்கம் வந்து தான் தீரும். கொடுத்து பாருங்க, பெருகதா செய்வீங்க, பெருகதா செய்வீங்க. கொஞ்சத்தை பயன்படுத்துங்க. ஆண்டவர் சிலரோட போராட விரும்புகிறார். உங்களுக்கு கொடுத்திருக்க கொஞ்சத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஜெபிங்க, விடாதீங்க, விடாதீங்க. உங்கள்ட்ட ஆண்டவர் பேசினார்னு அப்படி ஜெபிங்க. கொஞ்சத்தை பயன்படுத்தி, என்னது ஏதோ கொஞ்சம் இருக்கும், ஒண்ணுமே கொடுக்காம இருக்க மாட்டான். பாருங்களேன், இல்லைன்னா நீங்க ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொடுத்திருப்பா. அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதோ ஒன்னாச்சு இருக்கும். சிலருக்குள்ள 5 இருக்கும், சிலருக்குள்ள 2 இருக்கும், 1 இருக்கு. அப்போ நம்ம நினைக்கிறோம் 5 கொடுத்தவன் 10 ஆகிட்டா அவனுக்கு நிறைய ஏதோ கொடுத்துருவாரு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, 5 10 மாத்தினால, 5 10 மாத்தினால 5 கொடுத்தேன் 10 மாத்திருக்க. 100% ஒர்க் முடிஞ்சு. உனக்கு அடுத்தது 2 4 மாத்தினா இவனுக்கு 100% ஒர்க் முடிஞ்சு. ஏன்னா 2 அடுத்தது இப்ப இவனுக்கு 100% ஒர்க்னா 1 2 மாத்தினா போதும். கொஞ்சம் கொடுத்தவன் அவன் கிருபை பெற்றவன், அவன் கிருபை பெற்றவன். நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு 1 தானே கொடுத்திருக்கா, எனக்கு கொஞ்சம் தானே இருக்குது. அப்படி ஜெபிங்க, ஜெபிங்க, ஏதாவது ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, அமைதியா இருக்காதீங்க. தேவ சமூகத்துல ஏதாவது பேசுங்க, இயேசுகிட்ட பேசுங்க. உங்களுக்கு புரியலையோ புரியலையோ ஏதாவது பேசிட்டு இருங்க. ஆண்டவர்கிட்ட என்ன மாத்துங்க, எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, என்ன கொஞ்சம் தான் இருக்குது, இதை பெருக வைக்க முடியுமா? எனக்கு தப்பா எல்லாம் பேசுவேன், நம்ம தப்பா தான் பேசுவோம். அதை பயன்படுத்தும் முத்திலதான் மாற்றம் உண்டாகும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குது. உனக்கு பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலியாமல்னு சொல்றாரு. பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குது தெரியுமா? உனக்கு திறந்த வாசலை வைத்து இருக்கிறேன். அப்ப கொஞ்சம் பலத்தை அவன் விடாதபடிக்கு எனக்கு கொஞ்சம் தானே பலன் இருக்குன்னு விடல. மறுதலியாமல் ஜபத்துல தரித்திருக்கிறோம். கொஞ்சம் தானே பலன் இருக்குன்னு சொல்லி விடாம வேதத்துல தரித்திருக்கிறாங்க சபையா. கொஞ்சம் தானே பலன் இருக்குன்னு சொல்லாம இயேசுவ மறுதலியாமல் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி விடல. அவங்க பயன்படுத்த அந்த ஆண்டவர் சொல்றா, கஷ்டப்பட்டு கொஞ்ச பலத்துல ஒவ்வொரு கதவையும் தள்ளி தள்ளி நீ சுவிசேஷம் அறிவிச்ச, கொஞ்ச பலத்துல கஷ்டப்பட்டு நீ தள்ளி தள்ளி ஜபத்தை பண்ண, கொஞ்ச பலத்துல தள்ளி தள்ளி வேதம் வாசிச்ச. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தரல, இது நீ உனக்கு கஷ்டமாறாது. ஏன்னா நான் உனக்கு திறந்த வாசல வைக்க போறேன். அப்போ சின்னதை நீங்க பயன்படுத்தும் முச்சிலதான் ஒரு பெருக்கம் வரும். சின்னதை பயன்படுத்துங்க. கொடுத்த சின்னதான காரியத்தை, சின்ன பொறுப்பு தான், அதுலயே உண்மையா இல்லைன்னா பிறகு எப்படி அடுத்தது பெரிய காரியத்தை கத்தர் கொடுக்க முடியும்? அப்படி ஒரு 2 நிமிஷம் டங்ஸ்ல பேசுவோம். அப்படி ஆவியானவர் இந்த வசனங்களை உங்களுக்கு ஞாபகம் போட்டுட்டோம். ஏதோ ஒரு காரியம் உங்க மனசுல தங்கி இருக்கோ, அது கிரியை செய்யட்டும். அப்படி டங்ஸ்ல மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் நம்ம பேச போறோம். கொடுத்து ஜப கிருபையை பயன்படுத்துறீங்களா? 1 மணி நேரம் தான் ஜபிக்க முடியாது, அதிகம் கிடையாது. நம்ம 1 மணி நேரம் சொல்றோம், 2.5 மணி நேரம் ஜபத்தை 2.5 மணி நேரம் சொல்றோம். அது ஜஸ்ட் 10ல 1, அவ்வளவுதான். 10ல 1னா கொஞ்சம் அர்த்தம். கொஞ்சம் ஆண்டவர் சொல்றார், அது ரொம்ப கொஞ்சம். அதை ஒழுங்கா பயன்படுத்துங்க. கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்தை பயன்படுத்துங்க. டெய்லி 1/2 மணி நேரம் தான் வேதத்தை புரட்ட முடியுதா? கொடுத்திருக்கப்பட்டது ரொம்ப கொஞ்சம். ஆண்டவர் சொல்றார்,
அரை மணி நேரத்தை ஒழுங்க புரட்டுங்க. ஓ ரசீப லஹந்துலபசி லீபகோன் யம்ரகட்டோதலபஸ் லேஸ்டி மல்கோட்டே மலாசியாச்சா ஓ ரசகோன் யம்ரகட்ட கொடுத்த யுத்த அபிஷேகம் கொடுத்திருக்காரா? அதை பயன்படுத்துங்க, அதை பயன்படுத்துங்க. எதை கொடுத்திருக்கா? கண்ணீரின் கிருபை கொடுத்திருக்காரா? அழுது ஜெபிக்க கிருபை கொடுத்திருக்காரா? அதை பயன்படுத்துங்க. எதை கொடுத்திருக்கா? சர்ச் பண்ணுங்க. பாக்குறவங்க சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபை கொடுத்திருக்காரா? அதை பயன்படுத்துங்க, அதை பயன்படுத்துங்க. சொன்னாலும் ஒண்ணு நடந்த மாதிரி இல்லையே, அது நடக்க வேண்டாம், இப்ப நடக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அது கொஞ்சமா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த கொஞ்சத்தை நான் பெருக பண்ணுவேன், பயன்படுத்த பயன்படுத்த பெருக பண்ணுவேன். அடுத்த கட்டத்துக்குள்ள நீங்க பயன்படுத்த அது போய்தான் ஆகும், போய்தான் ஆகும். ஒரு வசனத்தை சொல்லி தினமும் ஜெபிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகிதான் ஆகும். ஒரே வசனத்தை சொல்லி திரும்ப திரும்ப ஜெபிச்சு பாருங்களேன், அதனுடைய சாரம் உங்க இருதயத்துக்குள்ள வரும். அது உங்க உள்ளார்ந்த மனுஷனை பலப்படுத்தும். இது நடக்குதா இல்லைன்னு பாருங்க. ட்ரை இட். உங்களுக்கு கொடுத்த நீங்க யோசிக்கலாம், அவங்ககிட்ட பேசின மாதிரி நிறைய வாக்குத்தத்தத்தை பேசல, எனக்கு கொஞ்சம் தான் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் சொல்றார், அந்த கொஞ்சத்தை பேசி அந்நிய பாஷையில பேசி பாருங்க. எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட தரிசனத்துல பேசல, ஆனா ஒரு சொப்பனத்துல பேசி இருக்கிறா. ஆண்டவர் சொல்றார், கொடுத்த கொஞ்சத்துக்கு முன்னாடி நின்று செபித்து பாருங்க, அதை பயன்படுத்தி பாருங்க, அதனுடைய வல்லமை வெளிப்படுதா இல்லையான்னு பாருங்க. ஓரா சேகேனி உடாதன ஹம்சனி ஓலி பிரகோன மதிசயச்சஸ் ஓரா சேகேனி அன்சலஸ் ஓரா ஹம்துலி மிஹன்சலஸ். அப்படி விட்டுக்கொள்ளுங்க. தேவனுடைய கிருபை இறங்கட்டும், நம்மள பரிபூர்ணமா இறங்கட்டும். தேவனுடைய ஆளுகை வரட்டும். சிலருடைய கடின இருதயங்கள் மாறட்டும். இதயத்தை கடினப்படுத்தாது. வசனம் வரமுச்சில நான் சொல்றேன்னு, சிலருக்கெல்லாம் வசனம் எவ்வளவு பேசினாலும் உள்ள இறங்க மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? வசனம் வரமுச்சில நீங்க வழி கொடுத்தாதான் உள்ள போகும். நீங்க நம்ம எப்படி தெரியுமா, இருதயத்தை கடினமா அடக்கி வச்சுட்டு எவ்வளவு ஊத்தினாலும் சரி, பாட்டில உள்ள கேப்பை நல்லா மூடிட்டு நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் கீழே தான் போகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திறந்து கொடுங்க, வசனம் என்ன செய்யுது பாருங்க. வசனத்துக்கு திறந்து கொடுங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த கொஞ்சத்தை பயன்படுத்துறதுக்கு நீங்க கரையும் கொடுத்து பாருங்க, இது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓ ரஷேகனி அம்ரகட்டோஸல்லவஸ் ஏம்ரகட்டோஸயன்சலசி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லேசனி ஹன்சலசியாச்சலஸ். அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபைகள் எங்க மேல அளவுக்கு அதிகமா பெருகட்டும்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தர் மேலையும் அது பெருகட்டும்பா, பெருக பண்ணுங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தர் மேலையும் ஒரு பெருக்கம் வரட்டும்னு ஜெபிக்கிறோம்பா. நாங்க எதுக்கு கரையை கொடுத்து பைத்தியம் மாதிரி ஜெபிக்கிற? இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கலாம், உங்க நம்ம வீட்லயே சொல்லலாம், நீ என்ன பைத்தியமா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற? இன்னைக்கு பைத்தியமா தான் தெரியும். கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தை பயன்படுத்த முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பைத்தியம், கிறுக்கிய மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கமாங்க. சிலர் சொல்லுவாங்க, உனக்கு பைத்தியம், அதனாலதான் நீ கதவை பூட்டிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கமாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பைத்தியம் இல்ல, ஏன்னா நீ கொஞ்சத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்க. ஒரு பெருக்கம் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பைத்தியம் போலதான் தெரியும். ஒரு பெருக்கம் வர்ற வரைக்கும் அது பைத்தியம் போலதான் தெரியும். அன்னைக்கு மரியாள் தேவனுடைய பாதத்திலிருந்து வசனம் கேட்டது மாத்தாளுக்கு பைத்தியக்காரத்தன போல தெரிஞ்சது. என்ன ஆண்டவரே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறா. ஆனா ஒரு நாள் வந்தது, மாத்தாள் சொல்றா, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டானேங்கிறா. ஆனா அவளுடைய ஜெபத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரவில்லை. ஆனால் மரியாள் ஜெபிக்கிறா, நீ இங்க இருந்தனா இப்படி நடந்திருக்காதுன்னு சொன்ன உடனே இயேசு கண்ணீரோடு ஓடுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு அவள் கொடுத்த கொஞ்ச நேரம், அந்த கொஞ்சம் உங்களை அடிச்சு எழுப்பி விடும். அந்த கொஞ்சம் தான் மரித்தவனை எழுப்ப பண்ண போகிறது. அந்த கொஞ்சம் தான் சிலருடைய இருதயத்தை கர்த்தர் அசைக்கிறார். அந்த கொஞ்சத்தை பயன்படுத்தி பாருங்க. இவனுக்கு என்ன கிருபை இருக்கு? தீர்க்க தரிசனமா அரைக்கிறா? இல்ல வசனம் பேச தெரியும். ஆண்டவர் சொல்றா, பிள்ளை கிரகம் வசனத்தை பேசிய தேசத்தை அசைச்சிட்டாரு. கண்டங்களை அசைத்தாரு. கொடுத்த கொஞ்சத்தை பயன்படுத்தினால் அசைக்க வேண்டிய பர்வதமா இருந்தாலும் அது அசைக்கப்பட்டே ஆகும். சிலருக்குள்ள அது அக்கினியை போல இறங்கட்டும். விட்டு கொடுங்க. அந்த கொஞ்சத்தை பயன்படுத்துவதற்கு கிருபையை கேளுங்க. கொடுங்கள்,
அப்படி பாஷைகளை பேசிட்டே இருங்க, சும்மா இருக்காதுங்க, சும்மா இருக்காதுங்க. ஓரா ஷேகே நேமால சியாகச்சோ ரீபகச்சோசா பிரகச்சோசாயாதா ஓரவா ஷப்ரகச்சோசியாச்சல லீபகச்சோசல. கொஞ்சத்தை பயன்படுத்தின மாற்றம் வரும். ஆண்டவர் சொல்றா, கொஞ்சத்தை பயன்படுத்தின மரியாளுக்கு மரித்தவன் எழுப்பினானே. கொஞ்சத்தை பயன்படுத்துங்க, கொஞ்சத்தை பயன்படுத்துங்க, கொஞ்சத்தை பயன்படுத்துங்க, அது பெருகட்டும். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தை பயன்படுத்தணும், நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருத்தர் மேலே இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்களை திறந்தருளும், எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும். கொடுத்திருக்கிறவைகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு பெருக்கம் உண்டாகும். கொடுத்திருக்கிறவைகளை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு பெருக்கம் உண்டாகும் என்று வேதத்துல நீர் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அதன்படி கொடுக்கிற மனது உண்டாகட்டும், அப்படிப்பட்ட மனசு உண்டாகட்டும். ஒரு பெருக்கத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.